இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எஸ் சார். என்ன ஏடி இன்னைக்கு நீங்களும் சிவாவும் கையில கிடைச்ச வரத்தனை இப்படி மிஸ் பண்ணிருக்கீங்க? சாரி சார், ஆக்சுவலா நாங்க ரெண்டு பேரும் எனக்கு காரணம் தேவையில்லை, ரிசல்ட் தான் தேவை. ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ, யாருடி இது? யாருன்னு கேக்குறல்ல? ஜமுனா, என்னாச்சு ஜமுனா? டீச்சர் அம்மாக்கு ராத்திரி நேரத்துல போன் வருது. போன்ல பேரு மலர்னு இருக்கு, ஆனா பேசுறது ஆம்பளையா இருக்கு. அயலி, அது யாருமா? அது எங்க ஸ்கூல் வைஸ் பிரசிடென்ட் பா. அவர் பேரு மலர்கண்ணன். அதனால நான் மலர்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். போதுமா இல்ல வேற ஏதாவது கேள்வி இருக்கா? யாருக்கு தெரியும், எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுதேன்னு இவ பொறாமையில கல்யாணத்தை கெடுக்க கூட ஏதாவது பண்ணுவா. அதனாலதான் அவ மேல எல்லாருக்கும் சந்தேகம் வருது. ஆமாமா, நீ அப்படியே இங்கிலாந்து இளவரசனை கல்யாணம் பண்ணிக்க போற, அதை இவ கெடுக்க போறா. ஏய், ஒரு நாள் இல்லடா ஒரு நாள் நீங்க எல்லாரும் என் பேத்திக்கிட்ட வந்து நிக்கிற நிலைமை கண்டிப்பா வரும். அப்ப இருக்குடி உங்க எல்லாருக்கும். அப்படியெல்லாம் ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நானும் என் பொண்ணும் விஷத்தை குடிச்சிட்டு செத்தாலும் சாவோமே தவிர இவகிட்ட வந்து நிக்க மாட்டேன். ஏய் அம்மா, என்ன நாளைக்கு அயலுக்கு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்னியே, எத்தனை மணிக்கு வராங்க? அது எதுக்குடி இப்ப உனக்கு? போய் தூங்கு போ. நாளைக்கு காலையில பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமா, வராங்க. என்ன நீ யாரோ மூணாம் மனுஷிக்கிட்ட பொண்ணு பார்க்க வர மாதிரி சொல்லிட்டு இருக்க? இப்ப என்ன அதுக்கு? நாளைக்கு தானே வராங்க, காலையில சொன்னா பத்தாதா? நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க. எங்கேயாவது எவனையாவது துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காம ஒழுங்கா வீட்டுல இருக்கிற வழிய பாரு, புரியுதா? நீ இன்னைக்கே அயலிக்கிட்ட உன் லவ சொல்லணும். நான் இப்பவே இங்க இருந்து போயிடுறேன். என்னம்மா, இன்னைக்கே சொல்லிடுவா? டேய் டேய் டேய், பாத்தியா அம்மாவே சிக்னல் கொடுத்துட்டாங்க. பத்து, இன்னைக்கு நம்ம சிவாவுக்கு பிறந்த நாள். அவருக்காக தான் இந்த பாயாசத்தை நான் செஞ்சேன். ஓஹோ, அவருதான் உங்க மனசுக்கு ரொம்ப பிடிச்சவரோ? பத்து, சிவா என் ஃப்ரெண்டு, அத மனசுல வச்சுட்டு பேசு. பாவம் பத்து, அவருக்கு நம்மள விட்டா வேற யாரு இருக்கா? அது என்னவோ வாஸ்தவம் தான். நல்ல நாள் அதுவுமா இப்படி தனியா இருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை இல்ல? அப்படி அவரு ஃபீல் பண்ண கூடாதுன்னு தான் நான் இந்த பாயாசத்தை செஞ்சேன். அடுத்தவங்களுக்காக யோசிக்கிறதுலயும் அவங்களுக்காக கூட நிக்கிறதுலயும் அப்படியே நீ அர்ச்சனை தாண்டி. சரி சரி, இவளுங்க யாரும் பாக்குறதுக்குள்ள சீக்கிரமா போய் நீ குடுத்துட்டு வா. அதுலயும் உங்க சித்தி பாத்துட்டானா இது பாயசமா இருக்காது, பாயசனா மாறிடும். பாயாசம் பாய்சன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரை பண்ணிருக்கலாம். ஓடி போடி போய்தான் போ. நான் ஒரு ஒரு முக்கியமான விஷயம் விஷயம் சொல்லணும். சொல்லணும். சொல்லுங்க சீனியர். லேடிஸ் ஃபர்ஸ்ட், அதனால நீயே சொல்லு. இன்னைக்கு பர்த்டே பாய் தான் ஸ்பெஷல், அதனால நீங்களே சொல்லுங்க. சொல்ல அயலி. சரி, நானே சொல்றேன். இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. என் சித்தி எனக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. அதுக்கு நீ நீ என்ன சொன்ன? இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எங்க வீட்ல எல்லாருக்கும் பிடிச்சிட்டா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே. என்னாச்சு சீனியர், நீங்க ஏன் டல் ஆயிட்டீங்க? நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு கல்யாணம் ஆயிட்டா நான் வேலைக்கு வர மாட்டேன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க.
எனக்கு என்ன ஆனாலும் நான் இந்த வேலையை விட்டு விலகவே மாட்டேன் சீனியர். ஏன்னா இந்த வேலையை வச்சுதான் என் அம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் நிரூபிக்க முடியும். அதனால இப்ப எப்படி எங்க வீட்டுக்கு தெரியாம நான் ஆபரேஷன்ல இருக்கேனோ அதே மாதிரிதான் கல்யாணத்துக்கு அப்புறமும் என் மாமியார் வீட்டுக்கு தெரியாம நான் இருந்துப்பேன். சரி, நீங்க இது சொல்லணும்னு சொன்னீங்களே, அது என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல. போய் சொல்லாதீங்க. ஆமா, இந்த கவர்ல என்ன இருக்கு? இது எனக்கா? ம். புடவை ரொம்ப நல்லா இருக்கு சீனியர். இது என் அம்மாவோட புடவை. உனக்காக தான் எடுத்துட்டு வந்தேன். தேங்க்யூ சீனியர், தேங்க்யூ so மச். உங்க அம்மா புடவைய எனக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கீங்க. சூப்பர்ல. சரி, ஒரு பர்த்டே செல்ஃபி எடுத்துக்கலாமா? ம். சீனியர், ஆ? சரிங்க சீனியர். ஆ சீனியர், ஆ? நல்லா இருக்குல்ல? ம் நல்லா இருக்கு. ஆ, சரி, நீங்க பாயசம் குடிங்க, நான் கீழே போறேன். ம் சரி. அந்த சிவாவும் இவளும் சரியில்லம்மா. நேத்து நைட்டு இவளுக்கு ஒரு பொண்ணு நம்பர்ல இருந்து போன் வந்துச்சுல, அது கூட அவனாதான் இருக்கும். ஏன் ரித்திகா இப்படி எல்லாம் பேசுற? சிவா என் ஃப்ரெண்டு. நானும் அவரை காலேஜ்ல இருந்து ஒன்னா படிச்சு ஒரே இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி எல்லாம் பேசாத. ஆமாமா, ஒன்னா படிச்சு ஒரே இடத்துல வேலை பார்த்து ஒரே இடத்துல தங்க வச்சு எல்லாம் எனக்கு தெரியும். ஏய், போனை காட்டு. போனை காட்டுன்னு சொன்னேன். போனை காட்டுன்னு சொன்னேன். போன புடி.